Hello, hi, and welcome back to விஜே இங்கிலீஷ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவுனை பற்றி பார்த்தாச்சுங்க. நவுனை பற்றி சொல்லணுன்னா பார்க்கவே டம்மி பீஸாக இருக்க, ஆனால் பயங்கரமான ஆளாக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு வீடியோ நான் ஒன்று போஸ்ட் பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் ஃபார்மலாகவும் போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பேர் பார்க்கவே இல்லை. ஸோ அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நவுனோட தங்கச்சி. தங்கச்சியா யாரை சொன்னீங்க, யாரையோ சொன்னீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது வேறு யாரும் இல்லைங்க, ப்ரொனவுன். ஸோ நவுனோட சிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அக்கா தங்கச்சின்னா எப்படி இருப்பாங்க, ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு அக்காவால் போக முடியல அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக தங்கச்சி போவாங்க. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ அக்காவா தங்கச்சியா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போது நவுன் இருக்கக்கூடிய பிளேஸை ஒரு வேர்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நவுன் இருக்க வேண்டிய இடத்துல இதை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னா அது ப்ரொனவுன். ஸோ எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இப்போ என் பேரை பற்றி என்னை பற்றி நான் சொல்கிறேன். என் பேர் வந்து விஜயலக்ஷ்மி, நான் வந்து இது பண்ணுறேன், நான் அந்த ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் தான் நான் என்னோடய பேரை சொல்லுவேன். ரெண்டாவது நான் என்ன நானே குறிக்கிறதுக்காக என்ன சொல்லிக்குவேன், என்ன நானே சொல்லணும்னா நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வா இதை எடு அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா? ஸோ அந்த நீ அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை குறிக்குது. இது நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பர்சனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் என்ன செஞ்சா தெரியுமா அப்படிலாம் நான் சொல்லுவேன்ல. அந்த அவன் அவள் அப்படின்லாம் சொல்கிற இடத்துலலாம் வரக்கூடியதெல்லாம் வந்து ஹீ ஷீ அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ நான் வந்து ரவின்ற ஒருத்தரை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரவி ஒரு நல்ல மனுஷன்ப்பா, ரவி வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், ரவி வந்து ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் உள்ள பர்சன் அப்படிலாம் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒருக்கா, ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு ஒருக்கா நான் வந்து ரவி ரவி ரவின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அது வந்து எப்படி இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருக்காது தானே. நம்மளே அப்படி தமிழில் சொல்கிறது இல்லைல்ல. இப்போ ஒரு இடத்துல நான் ரவின்னு சொன்னால் போதும், அதுக்கு அடுத்த இடத்துல வந்து அவன் இல்லைனா அவர் அப்படின்னு மரியாதையாக சொல்லணும்னா அவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து அந்த மரியாதை வந்து வேறு வேறு வார்த்தையெல்லாம் கிடையாது, ஹீங்கிற வார்த்தை மட்டும்தான். அவன் குறிக்கிறதுக்கு ஹீ, அது அவராக இருந்தாலும் அது ஹீ தான். அவள் அப்படின்னா ஷீ, அவள் அவர்கள் நம்ம தமிழில் வந்து கொஞ்சம் மரியாதையாக ஒரு பெண்மணியை சொல்லணுன்னாலும் அவர் நம்ம சொல்லக்கூடிய வழக்கு உண்டு. ஆனால் அதுக்கு இங்கிலீஷில் ஷீ தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர்த்துக்குமே யூ தான். ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. யூ அப்படிங்கிறது வந்து சிங்குலராகவும் இருக்கும், ப்ளூரலாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கனாலும் அவங்கள யூன்னு தான் சொல்லணும். நீங்கள் நிறையா பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கனாலும் அவங்கள யூ அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவர்கள், நிறைய பேரை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அவர்கள்னு சொல்லக்கூடிய இடத்துலலாம் வந்து நீங்கள் தே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். தே அப்படின்னா அவர்கள். அது இது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அக்ரிணை பொருட்களை சொல்லுவோம், உயிரற்ற பொருட்கள், அப்புறம் வந்து 5 அறிவுள்ள ஜீவன்கள், மிருகங்கள்லாம் சொல்லும்போது அது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அந்த இடத்துக்கு பதிலாக இங்கிலீஷில் இட் அப்படிங்கிற ப்ரோனவுனை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஐவி யூ தே ஹி ஷி இட் இதெல்லாம் தான் ப்ரோனவுன். இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கோ ஒரு பொருளுக்கோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ரோனவுன் இருக்கா, இதுக்கு கீழே ஏதாவது ஃபாலோஅப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ப்ரோனவுன்லேயும் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் இன்னொன்று என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த புக்கு என்னோடதுப்பா, அந்த பேனா உன்னோடது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? உன்னுடையது என்னுடையது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த உடையது உடைமைகள் அதை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன்ஸை என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில் அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த புக்கு என்னோடதுன்னு நான் சொல்லணும்னா திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி மைன், யுவர்ஸ், தேயர்ஸ், ஆர்ஸ், அந்த மாதிரி ஹர்ஸ், இட்ஸ், ஹிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அப்படிங்கிற டேர்மால் குறிக்கிறாங்க. ஸோ 2 டைப்ஸ் பார்த்துட்டோமா? அதுக்கடுத்து ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா கொஞ்சம் ஈஸியாகவே அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா இவை, இது, அவைகள், அது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து டைரெக்டாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா திஸ், தேட், தீஸ் அண்ட் தோஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை குறிப்பிட்டு சொல்லும்போது டெமான்ஸ்ட்ரேஷன்னா என்ன, அதை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் அ ஃப்ளார், தேட் இஸ் அ புக்,
இதே இது ப்ளூரலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தீஸ் ஆர் ஃப்ளார்ஸ், தோஸ் ஆர் புக்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த தோஸ் அப்புறம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பொருள் வந்து நம்மளை விட்டு தள்ளி இருக்குது அப்படின்னா தோஸ் சொல்லணும். அதே இது பக்கத்தில் இருக்குன்னா தீஸ் சொல்லணும். அது வந்து ப்ளூரலாக இருக்குன்னா தோஸ் அண்ட் தீஸ். இதே சிங்குலராக இருக்குன்னா திஸ் அண்ட் தட். பக்கத்தில் இருக்குன்னா திஸ், தூரமாக இருக்குன்னா தட். அது ரெண்டுமே சிங்குலராக இருந்தால் திஸ் அண்ட் தட், ப்ளூரலாக இருந்தால் தீஸ் அண்ட் தோஸ். ஸோ இதை ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை அந்த எல்லாரையும் குறிக்கும் அப்படின்றதுக்காக. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பரிசு வாங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த ஒவ்வொருவரும் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன இங்கே யூஸ் பண்ணோம்னா ஈச், ஐதர், நைதர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன ஒரு டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி கேட்குறது தான் இன்ட்ராகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ அந்த இன்ட்ராகேட்டிவ் கேள்வி கேட்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா WH கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுனில் வரும். இப்போ ஒரு கொஷின் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு நவுன் ஆன்சராக வருது, இல்லைனா ஒரு ப்ரொனவுன் ஆன்சராக வருதுன்னா அந்த WH கொஷின் தான் அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஃபாட்டிக் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு 2 இருக்குங்க. இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக நான் சொல்ல வைக்கிறேன். இப்போ ஒரு வாக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு செயலை செஞ்சவங்கன்னு இருப்பாங்க, அந்த செயலை ரிசீவ் பண்ணவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போது நான் அவனுக்கு பரிசளித்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அந்த பரிசளித்தல் அப்படிங்கிறதான் செயல். அதாவது நான் அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்தது யார்? நான். அப்போ செஞ்ச செயலை செஞ்சது நான். அதை ரிசீவ் பண்ணது யார்? யாரோ ஒருத்தர், அவன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியா? அப்போது இங்கே டூவர் ஆஃப் த ஆக்ஷன் ஒருத்தவங்க இருக்காங்க, ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் வேற ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஆக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகலை. இதே இது அந்த ஆக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுவும் அது ஏமலையே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அதுதான் இங்கே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? நான் வந்து காய் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் விரலை நானே வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ கட் மை செல்ஃப். இந்த சென்டென்ஸை பார்த்தீங்களா, இதில் டூவர் ஆஃப் த ஆக்ஷனும் நான் தான், ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனும் நான் தான். ஸோ எங்கெல்லாம் செய்கிறவங்களும் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்களும் சேம் பர்சனாக இருக்காங்களோ அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை செல்ஃப், யோர் செல்ஃப், யோர் செல்ஸ், அப்புறம் ஹெர் செல்ஃப், அப்புறம் ஹிம்செல்ஃப் அப்படின்னு இருக்கும். அதே இது வந்து இட் செல்ஃப் அப்படின்னு இருக்கும், யோர் செல்ஃப் அப்படின்னு இருக்கும், ஹீ ஷி இட் தேனா தெம் செல்ஃப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சொல்கிறாங்க. இதே சேம் வேர்ட்ஸை தான் வந்து எம்ஃபாட்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நம்மளை முக்கியத்துவப்படுத்தி நம்மளே சொல்லணும்னு நினைப்பேன்ல. இப்போ நானே அந்த ஒர்க்கை செஞ்சேன், யாரோட உதவியும் இல்லாமல் நானே அதை பண்ணிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு நான் சொல்ல நினைப்பேன்ல. ஐ மை செல்ஃப் டன் திஸ் டிஃபிகல்ட் டாஸ்க். இந்த ஒரு கடினமான வேலையை நானாகவே பண்ணேன், யாரோட உதவியுமே இல்லாமல் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஐ மை செல்ஃப். ஸோ இந்த ஐயும் மை செல்ஃபும் சேர்ந்து என்ன முக்கியத்துவப்படுத்துது? இந்த இடத்துல நான் ரிசீவர் ஆகலை, ஆனால் மை செல்ஃபுங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ப்ரோனவுனை, இந்த மாதிரியான யூசேஜை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன் சொல்கிறாங்க. சேம் வேர்டு தான், அது ரிசீவராக வந்தால் ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிசீவராக இல்லாமல் டூயருக்கே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வந்திருக்குன்னா அது வந்து எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன். ஸோ உங்களுக்கு ப்ரொனவுன்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறதும் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இதில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லாமல் விட்டுருப்பேன். ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப அது கிராமட்டிக்கல் கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து நான் என்னன்னா என்ன, அதை எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்ற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் தேவை, எனக்கு வந்து இங்கிலீஷில் அசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், இல்லை நான் வந்து சேட் பண்ணி என்னோடய இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக என்னோடய குவரிஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், இல்லை நான் ஒரு ஜாப்க்கு போகிறேன், இல்லை ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் இல்லாதனால நான் அங்கங்கே லேக் ஆகிறேன், இதெல்லாம் வந்து எனக்கு இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நான் பர்சனலாக அசஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்கேன். எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பே பண்ணி கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு ஓகே அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்டில் இருக்கிற என்னோடய இமெயில் ஐடிக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை மட்டும் சொன்னீங்கன்னா உங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ஃபர்தராக நம்மளோட ஆன்லைன் செஷன்ஸை ஸ்டார்ட் அப் பண்ணலாம்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.